கிருஷ்ணகிரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து மத சார்பற்ற கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளர்கள் மதியழகன், பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் எம்பி கோபிநாத், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன், விசிக திராவிடர் விடுதலை கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக மாவட்ட செயலாளர் மதியழகன், வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் பாஜக மத சார்பற்ற கூட்டணிகளின் வாக்குகளை பறிக்க முயற்சி செய்கிறது என குற்றம் சாட்டி வாக்காளர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா அரசாங்கம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு திருத்தம் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் இன்டென்சிவ் ரிவிஷன் இதனால பாரதிய ஜனதா அரசாங்கம் எப்பொழுதுமே மக்கள் விரோத போக்கை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்த மக்களுக்கு விரோத போக்க செஞ்சாங்க. சிபிஐ மூலமா பல இன்னல்களை மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் அடுத்தபடியாக எஸ்ஐஆர் பயன்படுத்தி மறைமுகமாக நமக்கு மத சார்பற்ற கூட்டணியில வாக்குகளை அவங்க முடக்கணும். அதற்கான விஷயத்தை அவங்க செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய வாக்குகளை குறைக்கணும். பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய அவர்களுக்கு கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கில அநீதியை விளைவிக்கக்கூடிய செயல்களை பாரதிய ஜனதா அரசாங்கம் செஞ்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீகார்ல 65 லட்சம் பேருக்கு மேல வாக்காளர்களை இழந்திருக்கிறோம். அவர்கள் அந்த மாதிரி ஒரு அநீதியை இழுத்து தமிழ்நாட்டிலையும் இதை செயல்படுத்தணும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க.